தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் திருவழிபாட்டு காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறுதி காலத்தை பற்றி திருச்சபை நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இதோ தெய்வ வல்லமையோடு இறைவன் மீண்டும் வருவார். கண்ணதாசன் இயேசு காவியத்திலே அழகாக சொல்லுவார், இது வேத சத்தியம், இதை யாருமே மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இந்த வேத சத்தியத்தில் விசுவாசம் கொண்டவர்கள் கண்டிப்பாக மீட்கப்படுவார்கள். மீட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசித்து பார்ப்போம். இறைவன் இரண்டாவது முறை வருகின்ற பொழுது நாம் வலப்பக்கம் இருப்போமா, இடப்பக்கம் இருப்போமா? நம்முடைய செயல்கள் வலப்பக்கத்தில் இருப்பது போல் இருக்கின்றனவா, இடப்பக்கத்தில் இருப்பது போல் இருக்கின்றனவா? வலப்பக்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிட செய்த குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பினை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட
கண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்பரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தின் சர்வேசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1-3 வரை. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நீந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன்.
கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன் விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பாதையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. வாழ்நிலை தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே. மனம் தேற்றுவார் பலமூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும். இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 தொடங்கி 14 மற்றும் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி வரை ஆக்கப்படுவரும் காத்திருக்கிறார். தாம் தூயராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழிவாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானிலிருந்து விழுந்த வண்ணமாய் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்ந்து இலைகள் தோன்றும் பொழுது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மனுமகனுக்கோ கூட தெரியாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பங்கிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது நன்கு பரிச்சயமான நண்பரும் கூட விவிலியத்திலே அவருக்கு அதிகமான ஆர்வம், ரொம்ப படிப்பார், ரிட்டையர்ட் ஆயிட்டார், ரொம்ப படிப்பார். பல புத்தகங்களை படித்து, ஃபாதர் எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னார். சரி வாங்க அப்படின்னா வந்த உடனே உட்கார்ந்த உடனே சொன்னார், ஃபாதர் இந்த நீங்கள் சாமியாருங்கெல்லாம் வேஸ்ட்டு ஃபாதர் அப்படின்னார். நான் கேட்டேன், என்னையா வந்த உடனே குண்டு போடுற நீ அப்படின்னா. இல்லை ஃபாதர், நீங்கள் பாருங்க, மற்ற சபகாரங்க பாருங்க, உலகம் இன்னைக்கு முடியும், இப்போ முடிய போதுன்ட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் படிக்கல ஃபாதர். நான் சொன்னேன், யோ அவங்க கதை விடுறாங்கயா, அதெல்லாம் நம்பக்கூடாதுயா ஃபாதர். இல்லை ஃபாதர், என்ன அவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க. யோ நான் சொன்னேன், நீ பைபிளை படிக்கிறது தானே? ஆமாம் ஃபாதர். சரி எடு. அப்புறம் இன்னைக்கு ரீடிங்கே எடுத்தார். எடுத்துட்டு அவர் சொன்னார், நான் சொன்னேன் இதை படிப்பா அப்படின்னா. கடைசி வசனம் படிச்சார், அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. மார்க் நற்செய்தியில
அவர் சொல்றாரு, விண்ணுலகத்தில் இருக்கின்ற தூதருக்கோ மகனாகிய எனக்கோ தெரியாது. அப்புறம் மத்தேயு நற்செய்தியை எடுக்க சொன்னார். எடுத்து 24வது அதிகாரம் 36வது வசனம், அதுலேயும் இதே தான் சொல்லுகின்றதும். அந்நாளோ நாழிகையோ ஒருவனுக்கும் தெரியாது, தந்தைக்கு தெரியுமே அன்றி வான தூதருக்கும் மகனுக்கு கூட தெரியாது. ஏயா, இயேசு கிறிஸ்துவே அப்படி சொன்ன பிறகு மற்ற சபை பாஸ்டர்ஸ் சொல்றாங்கன்ட்டு என்னை வந்து கேட்குறியே அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, ஃபாதர் உங்களுக்கு தெரியுது, ஆனா நீங்க ஏன் இதை வந்து கோயிலில் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுக்காக ஒவ்வொரு முறையும் சாவை பத்தியா பேச முடியும்? வாழ்வை பத்தி பேசுறதுக்கு தானேயா இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன. உடனே அவர் சொன்னாரு, வாழ்வை பத்தி பேசுங்க, வேணாம் சொல்ல, இதை பத்தி அடிக்கடி பேசுங்க. ஏயா? அப்பதான் உங்க உண்டியல் ரொம்ப அப்படின்னாரு. அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் மக்களை பயமுறுத்தி இருக்கிறது இதுக்கு தானா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை ஃபாதர், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கிறப்போ மக்கள் வந்து ஐயோ நம்ம கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்படின்னா. ஆனால் அன்பார்ந்தவர்களே, பல நேரத்தில் நம்மளும் ஏமாந்துடுறோம். நம்மளுடைய வரலாற்றில் பார்த்தாக்கடா பல நிகழ்ச்சிகள் இது போலதான் இருக்கு. ஒரு சிலர் ஏமாற்றுகின்றார்கள், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் ஏமாற்றுகின்றார்கள். ஒரு சிலர் இறை வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, எனக்கே தெரியாது, வான தூதர்களுக்கு கூட தெரியாது. அப்போ இவங்களுக்கு எப்படி தெரியும்? சோ யாரு கதை விட்டாலும் நம்பாதீங்க. அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம், கப்சா விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இனிமேல வந்து உலகம் இன்னைக்கு முடியுமா, நாளைக்கு முடியுமா? இப்போ ரீசண்டா ரொம்ப பேருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து இப்படி கையை வச்சு நின்றாரு. உடனே என்ன சொன்னாங்க? 2000 உலகம் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. இப்போ 2024 உலகம் இருக்குதானே செய்யுது. அந்த சமயத்தில் இன்னொன்னு சொன்னாங்க, இல்லை 2000 உலகம் முடியாது, 2002 தான் முடியும். என்ன அவர் 2 தான் வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை 2000 2 வருஷத்தை கழிச்சுட்டு 1998 உலகம் முடியும்னாங்க. இது எல்லாம் பார்த்தான் ஒருத்தன் 2000 ஒரு படம் எடுத்து செமையா ஓடிச்சு, அது மெட்ராஸ்லயும் சரி உலகம் ஃபுல்லா. அன்பார்ந்தவர்களே, உலகம் எப்போ முடியுது அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீங்க எல்லாம் கூட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 60 days, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மெசேஜ் இதுதான் வருது. நாஸ்ட்ரடாமஸ் சொல்லிட்டாரு, அவர் வந்து பலவற்றை அவர் கணித்திருக்கின்றார். ஆகையால் நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியிருக்கிறாரு, வருகின்ற இந்த 60 நாட்கள் மிகவும் மோசமான நாட்கள். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அனுப்புறான். அன்பார்ந்தவர்களே, யாராலும் கணிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு சிலர் கேட்கலாம், அப்ப உலகம் முடியாதா ஃபாதர்? முடியும். நீயும் நானும் சாரப்ப எனக்கும் உனக்கும் உலகம் முடியுது, அவ்வளவுதான். புரியுதா? உலகம் இருக்கிறது இருந்துட்டு போகட்டும், அதையே சாவடிக்கணும் நம்ம. மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும், அந்த எண்ணம் நமக்கு வரணும். புரியுதா? நான் இறக்கின்ற பொழுது எனக்கு உலகம் முடிகின்றது, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் வாழட்டும், வாழ சொல்வதுதான் வாழ்க்கை. சரி, இன்னைக்கு நம்ம பிரசங்கம் வைக்கணும். கடவுள் பைபிள்ல உலகம் முடியறதுக்கு ஏதாச்சும் சொல்லியிருக்கிறாரா அப்படின்ட்டு நான் நேற்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 7 அடையாளங்கள் உலக முடிவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். 7 அடையாளங்கள்.
அந்த 7 அடையாளங்கள், முதல் அடையாளம் இதுதான். The age of technology, இயந்திரமயமாகுதல். முதல் சைன், முதல் அடையாளம் இதுதான். The age of technology அப்படின்னு சொல்றாங்க. இயந்திரமயம். எங்கு பார்த்தாலும், எது பார்த்தாலும், எதற்கெடுத்தாலும் இயந்திரங்கள். இனிமேல மனுஷன் வேலையே செய்ய தேவையில்லை, எல்லாமே இயந்திரங்களை வைத்துக்கொண்டு, ரோபோட்ஸை வைத்துக்கொண்டு செய்யலாம். இன்னொரு நாட்டை அழிக்கணும்னா கூட மனுஷன் பிளைன்ல போக தேவையில்லை, ரோபோட்ஸை பார்த்துக்கும். சாப்பிடணும்னா கூட உனக்கு டைமோட இது கொடுக்கும், அது கொடுக்கும், பல விஷயங்கள். அப்போ பைபிள்ல ஒரு 7 அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன. முதல் அடையாளம் இதுதான், இயந்திரமயமாகுதல். மனிதன் மனிதனை அன்பு செய்ய மறந்து விடுகின்றான், மனிதன் மனிதனோடு உறவு கொள்ள மறந்து விடுகின்றான், மனிதன் மனிதனோடு நேரத்தை செலவழிக்க மறந்து விடுகின்றான். யோசிச்சு பாருங்க, வீட்டில் நீங்க 6-7 பேர் இருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் எல்லாம் சாப்பிட்ட உடனே எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு எல்லாம் செல்போன் எடுத்துட்டு அவங்கவுங்க ஒரு மூளைக்கு போறாங்க. இதுக்கு முன்னால போன் அடிச்சுதானா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வருவோம். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளில ஓடிடுவோம். ஏன்னா நம்ம பேசுறதை யாரும் கேட்கக்கூடாது. இயந்திரமயமாகுதல். இந்த இயந்திரமயமாகுதல் என்ன ஆச்சுன்னா மனிதனை பிரிக்க ஆரம்பித்து விட்டது. ஒன்று சேர்க்க வேண்டிய ஒன்றோ பிரிக்க ஆரம்பிக்கின்றது. இதுதான் முதல் அடையாளம். இரண்டாவது, the gospel to the world. கடை எல்லை வரை என்னுடைய நற்செய்தியை அறிவியுங்கள். கடை எல்லை வரை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து விண்ணுக்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அழகாக சொன்ன வார்த்தைகள் இவைதான். மத்தேயு நற்செய்தியிலே 28வது அதிகாரத்தில் 16வது வசனம், விண்ணிலும் மண்ணிலும், 16ல இருந்து அப்படியே படிச்சோம்னா 18, விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நற்செய்தி கடை எல்லை வரைக்கும் போயிடுச்சா ஃபாதர்? எல்லா இடங்களிலும் விவிலியம் அறிவிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அது எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. மூன்றாவது, the environmental crisis, இயற்கை அழிவுகள், இயற்கையின் மாற்றங்கள். மூன்றாவதாக இதுதான் சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு பார்க்கிறோம், திடீர்னு மழை பெய்யுது, ஒரே நாள்ல பார்த்தா 10 சென்டிமீட்டர். போன வருஷம் மெட்ராஸ்ல ஒரே நாள்ல 52 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நைட்டுக்குள்ள 24 மணி நேரத்தில். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பஞ்சம், காஞ்சிடுது, எரிமலைகள் வெடிக்கின்றன. ரீசண்டா ஒரு சர்வேல அழகாக சொல்லுகின்றார்கள், கணிக்க முடியாத ஒரு இயற்கை அழிவு நடந்து கொண்டிருக்கின்றது, எதுவுமே கணிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்டார்டிகாவில் 1670 கிலோமீட்டர் பெரிய பனிப்பாறை இன்றைக்கு உடைந்திருக்கின்றதோ. எதற்காக என்றால் வெப்பமயமாகின்ற சூழ்நிலை, இண்டஸ்ட்ரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பேசின்னு இருப்பீங்க, மெட்ராஸ் சீக்கிரமா அழிஞ்சிடும், தண்ணி எல்லாம் வந்துடுமா, இனிமேல மாதாவரம் தான் பீச்சா இருக்கான்ட்டு. ஆளாளுக்கு கதை விடுறதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இயற்கை அழிவுகள், போர், பதற்றமான சூழ்நிலைகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு சூழல். அந்த சைடு பார்த்து நிறுகிறோம் உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர்கள், இந்த சைடு பார்க்கிறோம் இஸ்ராயல், ஹமாஸ், லெபனான்
போர்கள், ஈரான் வந்திருக்கு, பல இயற்கை அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய நற்செய்தியிலும் நம்ம வாசித்தோம். நான்காவது அடையாளம், denial of the second coming. இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை மறுக்கின்ற ஒரு மனப்பான்மை மக்களிடத்துல உருவாகும். கடவுள் பயம் விட்டு போகும். கடவுளை பற்றிய எண்ணம், சிந்தனை மறைந்து விடும். கடவுள் வரப்போறாரு அப்படின்னு சொன்னா ஏதோ பைத்தியக்காரன் சொல்லின்னுறான்பா அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மை வரும். கடவுளை மறந்து விடுவோம். கோயில்களுக்கு செல்வதை மறந்து விடுவோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சரி, மற்ற நேரங்களிலோ கடவுளை ஆராதிப்பதை உதாசீனப்படுத்துவோம். கடவுளை விட நான் தான் ரொம்ப முக்கியம். கடவுளை தள்ளிவிட்டோ மனிதனுக்கோ முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் நான்காவது அடையாளமாக சொல்லப்படுகின்றது. ஐந்தாவது அடையாளம், ஃபால்ஸ் கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துக்கள் அதிகமாக தோன்றுவார்கள். அந்தி கிறிஸ்துக்கள், மறு கிறிஸ்துக்கள் அதிகமாக தோன்றுவார்கள். உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்கு தெரியுமா? 4000 மதங்களுக்கு மேல இருக்கும். இதையேதான் நாம் விவிலியத்திலும் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்தில் 24வது வசனம் அழகாக சொல்லுகின்றது. போலி மெசியாக்களும் போலி தீர்க்கதரிசிகளும் தோன்றி, பாருங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், போலி மெசியாக்களும் போலி தீர்க்கதரிசிகளும் தோன்றி கூடுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஏமாற்றக்கூடிய பெரும் அறிகுறிகளும் அற்புதங்களும் செய்து காட்டுவார்கள். இதோ உங்களுக்கு முன்னதாகவே கூறிவிட்டேன். இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு நற்செய்தியிலே 24வது அதிகாரத்தில் 24வது வசனம். அங்கங்க தோன்றுவார்கள். தோன்றி நான் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு சிலர் அப்படிதான் பேசிக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க டிவிலெல்லாம், நான் இயேசு கிறிஸ்து நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு, அவரோட உட்கார்ந்து பேசிட்டு வந்தேன், நான் விண்ணகத்துக்கு போனேன். இது மாதிரி கதையெல்லாம் விடுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதை நம்பிட்டு 4 பேர் போய் அவனோட சேர்றாங்க பாருங்க. நீங்க பைபிளை படிங்க, பைபிள்ல இருக்கதான் நான் சொல்றேன். புரியுதா? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார், இதோ மறு கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், தோன்றி ஏமாற்றுவார்கள். ஆறாவதாக, increase in the supernatural. சூப்பர்நேச்சுரல் அப்படின்னா மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதோ பலவற்றை அவர்கள் செய்வார்கள். அதுவும் பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது, போலி தீர்க்கதரிசிகள் பலர் தோன்றி பலரை ஏமாற்றுவார்கள். அக்கிரமங்கள் அதிகரிப்பதினால் பலரிடம் அன்பு தணிந்து போகும். பலரை ஏமாற்றுவார்கள். வித்தியாசமா செய்வாங்க. செய்து அவர்களுக்குள்ளே மனிதனுக்கு அப்பாற்பட்ட மாபெரும் சக்தி இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள். காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவார்கள். இதுதான் ஆறாவதாக சொல்லப்படுகின்றதோ. ஏழாவதோ முக்கியமானதோ, அன்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இறுதி பாருங்க, பலரிடம் அன்பு தணிந்து போகும். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, தணிந்து போகும். அடுத்த மனிதனை வெறுப்போடு பார்க்க ஆரம்பிப்பார்கள். அடுத்த மனிதனை எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அடுத்த மனிதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் மறைந்துவிடும். இவைதான் இரண்டாவது வருகையின் அடையாளங்களாக, 7 அடையாளங்களாக
விவிலியம் கூறுகின்றது. முதல் இது இயந்திரமயமாகுதல், இரண்டாவது கடை எல்லை வரை நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், மூன்றாவது இயற்கை சீற்றங்கள், நான்காவது இயேசு கிறிஸ்து வருவார், இரண்டாவது முறை வருவார் என்பதை ஏற்க மறக்கின்ற மனம், ஐந்தாவது பல கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், நான் தான் அவர் அப்படின்ட்டு ஏமாற்றுவார்கள், ஆறாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்ச்சிகளை ஒரு சில செய்து காண்பிப்பார்கள், ஏழாவது அன்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இரண்டாவது வருகை இருக்கும் என்று விவிலியம் சொல்லுகின்றது. இப்போ நாம் யோசித்து பார்ப்போம், உலகம் எப்போ வேணாலும் முடியட்டும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எப்படி இருக்கின்றேன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நல்ல முறையில் வாழ்கின்றேனா? நான் முன்னுரையிலேயே சொன்னது போல, நான் இறந்தேன் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய வலப்பக்கம் நிற்க போகின்றேனா, இடப்பக்கம் நிற்க போகின்றேனா? இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை மீட்பை கொண்டு வந்ததோ, இரண்டாவது வருகை நம்மை எடை பார்க்க வரப்போகின்றதோ? நான் என்ன செய்கிறேன்? வலப்பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இதோ என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே, நீங்கள் நல்லதை செஞ்சீங்க, வாங்க என்னோட மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா இடப்பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சொல்லுகின்ற, என் தந்தையினால் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கோ உலகம் முடியறது எனக்கு முக்கியமே இல்லை, தேவையில்லாத ஒன்று. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டும் என்றாலும் என்னை வந்து அழைக்கட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை அழைக்கின்ற பொழுதோ, நான் அவருக்கு முன்னால் நிற்கின்ற பொழுதோ, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனிதனாக, மனுஷியாக, மகளாக, மகனாக இருக்கின்றேனா என்பதுதான் கேள்வி. அதற்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நமது ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் வார்த்தையை வாழ்வாக்கி
மற்றவர்களை ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையோடு வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உழைப்பே உயர்வு என்பதனை உணர்ந்து நீதி நேர்மையோடு பணிபுரிய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் பங்கில் உள்ள பெரியோர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு கொண்டு வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இறை நம்பிக்கையில் தளர்ச்சி காணாமல் ஒளியின் மக்களாய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். தேவனுடைய கிருபை நம்மை ஆட்கொள்ள பிரார்த்திப்போம். இவை அனைத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கேட்கின்றோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். என்னையே தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. என்னை தருவேன் ஏற்றிடுவார், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இதயத்தில் உணர்வினை இசையென வடித்து உன் பதம் படைத்தேன் ஏற்றிடுவாய். இவைகளில் எழுந்தினில் ஆனந்த துளிகள் நன்றியின் பலியாய் ஏற்றிடுவாய். ஒளியாக உன்னில் நாடும் உறவோடு என்றும் வாழ், உலகிற்கு ஒளியாக மலர செய்வாய். ஒளியாக உன்னில் நாடும் உறவோடு என்றும் வாழ, உலகிற்கு ஒளியாக மலர செய்வாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்குரிய உமது திருமும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவதோ. தூயவர் 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 கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானுக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றோம். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி வரும் உடைய திருச்சபையை கண்ணோக்கம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த மறை மாவட்டத்தின் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். அன்புள்ள இயேசுவே, இது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ பொருளுள்ள வகையிலே இதை நாங்கள் வாழ்ந்து காட்ட தேவையான ஆற்றலையும் சக்தியையும் நீர் கொடுப்பீராக. ஏசப்பா, இதோ இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே அமைதி சந்தோஷம் இருக்கச் செய்வீராக. எங்களுடைய உலகத்திலே, இந்த தேசத்திலே சிறுபான்மையருடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் இருக்கச் செய்வீராக. தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் கொடுத்து வாழ்விப்பீராக. இயேசுவே, இங்கே சகோதரத்துவமும் சமத்துவமும் அன்பும் ஆசீர்வாதமும் வளரச் செய்தள்ளலாம். இந்த நேரத்திலே எங்களுடைய பெற்றோர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக, குறிப்பாக இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற உம்முடைய திருதி ஆண்டவர் பக்தர்களுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை தேடி வருகின்றவர்கள் அனைவரும் நிம்மதியை பெற்றுக்கொள்ளச் செய்தழலாம். வல்லமையுள்ள தேவனே, என்னோடு எங்களோடு இருந்து எங்களை காப்பீராக. எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பன், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மொக்கொந்தர்களாக இருந்த புனிதர்கள் புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை பிரார்த்திக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காக காத்து இருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் செம்மறி. என்னாலும் உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொன்னவன் இன்று நாம் வளமும் வாழ்வும் பெற்றிட இந்த விருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே, ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வினை அளிப்பதாக. மன்னவா, என்னில் இறங்கி வா. என் மன்னவா, என்னில் இறங்கி வா. தினமும் எந்த உணவாய் என்றும் என்னில் மகிழவா. தினமும் எந்த உணவாய் என்றும் என்னில் மகிழவா. ஆன்ம ஜோதியே, என்றும் என்னில் மகிழவா. என் மன்னவா,
பாட்டிசைத்து பாட வந்தேன், இந்த மனம் மகிழுதே. காலமெல்லாம் காத்திருந்தேன், உந்தன் சொந்தம் தேடுதே. பாட்டிசைத்து பாட வந்தேன், இந்த மனம் மகிழுதே. காலமெல்லாம் காத்திருந்தேன், உந்தன் சொந்தம் தேடுதே. இன்னுயிரே இன்னுறவே எந்தன் உள்ளம் எழுந்து வா. இன்னுயிரே இன்னுறவே எந்தன் உள்ளம் எழுந்து வா. தினம் தினம் என்னில் வா, என்னில் வாழவா. உயிரில் கலந்து வா, என் மன்னவா. என்னில் இறங்கி வா, என் மன்னவா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை போல செய்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டமை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பரிசுத்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு